சொல்ல முடியும். சரி, இப்ப நல்ல கவனிய முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்ப சபை என்று சொல்லுகிற பொழுது, சபை என்றால் பொதுவாக எல்லாரும் கூடினாலும் சபை, நாம கூடினாலும் சபை. அப்படின்னா சபை என்றால் என்ன? இப்ப உள்ள போகிறோம். இத முதல் ஸ்டெப்ல உள்ள போறோம். பாருங்க, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உள்ள போறோம். வாசிங்க, அப்போஸ்தலர் 2:47. அப்போஸ்தலர் 2:47 வாசி. நல்ல கவனிய, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்ப நாம ஊழியம் செய்யறோம், நாம ரட்சிக்கப்பட்டோம். இப்ப நாம தான் கொண்டு வந்து சபையில சேர்க்கிறோம். ஆனா கர்த்தர் சபையில சேர்க்கிறார் அப்படின்னு இருக்குது. இப்ப ஊழியம் யாருடையது? கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா எந்த சபையில கர்த்தர் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்? அதான் நமக்கு புரியும். இப்ப நாம இந்த சபையில சேர்க்கிறோம், கர்த்தர் சபையில அனுதினமும் ஒவ்வொரு நாளும் சேர்க்கிறார் இருக்கு. அப்படின்னா எந்த சபையில கர்த்தர் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்க போகிறோம். முதல் 2வது வசனம் வாசிங்க. மத்தேயு 16:18 வாசி. மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சரி, நல்ல கவனிங்க. முக்கியமான இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த வசனத்தை வச்சுதான் ரோமன் கத்தோலிக்க இந்த சபையான உபதேசத்தை கொண்டு வந்து சபை பேதுரு மேலதான் கட்டி இருக்குது. பேதுரு தான் சபையின் தலைவர். அந்த பேதுரு ஆண்டவர் பேதுருடைய திறவுகளை கொடுத்தாரு. அந்த திறவுகளை எங்க கையில கொடுத்துட்டாருன்னு ரோமன் கத்தோலிக்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஆனா அவருக்கும் இவங்களுக்கு மொட்டை தலைக்கு இதுக்கு முடிச்சு போட்டது மாதிரி அவர் எப்போ வந்தவர். ஆனா இந்த ரோமன் கத்தோலிக்க எத்தனையோ நூற்றாண்டு கழிச்சு வந்தது. அவர் எங்க கையில கொடுக்கிறார், நாங்க திறந்தா தான் நீங்களே பரலோகம் வர முடியும் அப்படின்ட்டான். அதனால ரோமன் கத்தோலிக்க வெளியில ரட்சிப்பே இல்லை. நல்ல வேளை இப்ப 2வது வத்திக்கான் சங்கம் 62 பிறகு கொஞ்சம் தளர்த்தி எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நல்ல கவனிங்க. இந்த வசனம் என்னன்னு பார்க்கப்போம். இந்த வசனம் என்னது? நல்ல கவனிங்க. ஆண்டவர் பேதுருவை பார்த்து நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ அப்படின்னா நீ பேதுருன்னு அர்த்தம். கிரீக்ல பெத்ரோஸ். நல்ல கவனிங்க. கிரீக்ல என்ன வார்த்தை? பெத்ரோஸ். நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பெத்ரோஸ். பெத்ரோஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, சிறிய கல். அதான் பெத்ரோஸ்னா என்ன அர்த்தம்? சிறிய கல். அப்ப நீ சிறிய கல்லாக இருக்கிறாய். அடுத்து என்ன சொல்றார் வாசிங்க. இந்த கல்லின் மேல் அப்படின்னா இந்த இடத்துல மொழிபெயர்ப்பு தவறு. நல்ல கவனிங்க. மொழிபெயர்ப்பு தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா இந்த இடத்துல பெத்ரோஸ்ல பெத்ரான்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டு. என்ன வார்த்தை? பெத்ரா. பெத்ரோஸ்னா கல்லு, பெத்ரானா பாறை. அப்ப எப்படி மொழிபெயர்த்திருக்கணும்? பாறைன்னு தான் மொழிபெயர்த்திருக்கணும். பேதுரு கல், ஆனால் பாறை என்று மொழிபெயர்த்திருக்கணும். ஆனா ரோமன் கத்தோலிக்க அவங்க இந்த இடத்துல சரியாக்கிட்டாங்க, பாறையும் போட்டான். ஆனா பேதுருவையும் அவரையும் பாறையாக்கிட்டாங்க. அவங்க 2 பேரையும் பாறையாக்கிட்டாங்க, பேதுருவையும் பாறையாக்கிட்டாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் 2ஐயும் கல்லாக்கிட்டாங்க. அப்ப 2 மொழிபெயர்ப்பும் தவறு. அப்ப உண்மையான மொழிபெயர்ப்பு எப்படின்னா, நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ கல்லாக இருக்கிறாய், இந்த பாறையின் மேல் அப்படின்னு இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார். இந்த பாறை. இப்ப உதாரணத்துக்கு எடுக்கல, யோவான்ல 2ஆம் அதிகாரத்துல 19ல இருந்து இங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்க. 19ல இருந்து என்ன சொல்ற? இயேசு தேவாலயத்துக்கு முன்னால் நிற்கிறார். தேவாலயத்துக்கு முன்னால் என்ன? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாள்ல கட்டுவேன். உடனே 46 வருஷம் ஆச்சு, நீ கட்டிறியோ? உடனே அங்க நல்ல கவனிங்க. அங்க என்ன சொல்லப்படுது? அவர் தேவாலயத்தை சொல்லல, எதை சொல்றாரு?
அவருடைய சரீரத்தை, இந்த சரீரத்தை சரீரத்தை அப்படின்னா இந்த ஆலயம் என்று அதை சொல்லல, தன்னை குறித்து சொல்ல. அதே போல நீ பேதுருவாய் இருக்கிறாய், ஆனால் இந்த பாறையின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். ஹalleluya. அப்ப சபை யாருடையது? கர்த்தருடைய. கட்டுறது யாரு? அவர் தான் கட்டுறது. அப்ப அவர் தான். இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, தாஜ்மஹாலை கட்டியது யார்? சரி, ஷாஜகானா கொத்தனாரா? சரி, நல்லா கவனிங்க. தாஜ்மஹாலை கட்டியது கொத்தனார் வச்சுதான் கட்ட முடியும். ஆனா ஓனர் யாரு? ஷாஜகான். இப்ப நம்ம சொல்லுவோம் இது நான் கட்டின வீடு சொல்றோம், நம்மளா கட்டுறோம்? ஆட்களை வச்சுதான் கட்டுறோம். நேபுகாத்நேச்சர் சொன்னா என் வல்லமையின் பராக்கிரமத்துக்காக நான் கட்டிய மகா, அவனா கட்டினா இல்ல. நல்ல கவனிங்க. அப்படின்னா வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான், வேலைக்காரன் நான் கட்டினதுன்னு எனக்கு உரிமை கொண்டாட முடியாது. அதே போல சபை கர்த்தருடையது, கட்டுறதும் கர்த்தர் தான். அப்படின்னா ஊழியக்காரர்கள் வேலைக்காரர்கள். அப்பிரயோஜனமற்ற வேலைக்காரர்கள் செய்ய வேண்டியதான் செய்தோம் சொல்லு. அப்ப வேலைக்காரர்கள், அப்ப வேலைக்காரர்களாகிய கூலிக்காரர்கள கடைசியில தெரிய போகுது நீ வைக்கோல்ல கட்டினியா, வெளியில கட்டினியா, பொண்ணுல கட்டினியா, கடைசியில தெரியும். ஆனால் கட்டுறது அவர் யாரை கொண்டு கட்டுகிறார் என்றால் அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு. இப்ப உதாரணத்துக்கு நல்ல கவனி, இங்க பாருங்க. இந்த கட்டடம் எதை வச்சு கட்டுவோம்? இந்த கட்டடம் எதை வச்சு கட்டுறோம்? கல்லை வச்சுதான் கட்டுறோம். நல்ல கவனிங்க. இந்த கல்லை வைத்து இந்த கட்டடம் கட்டினாலும் முதல்ல எதை கட்டுவாங்க? கட்டடத்துல அஸ்திவாரத்துக்கு மேல எதை கட்டுவாங்க? மூளைகளை தான் கட்டுவோம். முதல்ல மூளை மட்டம் கட்டிட்டு அதன் பிறகு அந்த கல்லை வரிசையை அடுக்கி வைப்பாங்க. அவர் இந்த கட்டடம் இசைவால் பொருந்தி இருக்கணும்னா அதுக்கு மூளைக்கல் அவசியம். மூளைக்கல் தான் இந்த இரண்டாவது கட்டடத்தை என்ன செய்ய எடுத்து பிடிக்கும். அப்ப மூளைக்கல் அவசியம். அந்த மூளைக்கல் ஆண்டவராக இயேசு. கற்களாகி ஊழியக்காரர்களை கொண்டு அந்த கட்டடம் கட்டப்பட்டாலும், அவருடைய சபை கட்டப்பட்டாலும், அந்த சபைக்கு மூளைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாகிய மூளைக்கல்லை கொண்டு இதுல இதுல கூட சொல்லுவாரு எங்கன்னாக்கோ 1 கொரிந்தியர் 3:11 அஸ்திவாரமாக இயேசு கிறிஸ்து. அப்ப அஸ்திவாரம் முக்கியம். ஆனா அஸ்திவாரத்தின் மேலதான் என்ன கட்டணும்? கட்டடம் கட்டப்படணும். அதே போல அஸ்திவாரம் சபைக்கு அஸ்திவாரம் யாரு? இயேசுதான். இயேசுதான் அஸ்திவாரம். அப்ப அவர்தான் மூளைக்கல். அப்ப அவர்தான் கட்டடத்தை கற்றவரும் அவர்தான். அந்த கட்டடத்துல அந்த சபையில கொண்டு போய் சேர்க்கிறது அவர்தான். இப்ப நாம இந்த சபையை நாம செலவு பண்ணி இவ்வளவு அவதரித்து இந்த சபையை கட்டிட்டு வரோம். அப்ப இந்த சபையை நாம கட்டுறோம். ஆனால் இயேசு சபையை கட்டுகிறார் என்றால் அப்படின்னா எந்த சபையை இயேசு கட்டி கொண்டிருக்கிறார்? அதற்கு பதில் நம்ம கடைசியில பார்க்க போகிறோம். 3வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் எடுங்க 20-28 வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிக்கிறார். நல்லா கவனிங்க. தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை எப்படி வச்சிருக்காரு? கண்காணியாக. கண்காணினா என்னது? மேற்பார்வையாளர், சூப்பர்வைசர். அப்ப சூப்பர்வைசர் அதுதான் ஆங்கிலத்துல பிஷப். இவங்க பார்த்தீங்கன்னா தொப்பியை போட்டு இதை போட்டுட்டு கடைசியில நாங்க தான் பிஷப்ங்கிறோம். நல்ல கவனிங்க. பிஷப்னா பதவி கிடையாது, பெரிய பட்டம் கிடையாது. அது வேலைக்கார கண்காணி. அப்படின்னா கண்ணை வச்சு கண்காணிக்கிறவன் கண்காணி. இப்ப ஒரு வேலை நடக்குதுன்னா கண்ணை வச்சு என்ன செய்யறான்? அதை பார்க்கறதுனால அவனுக்கு பேர் என்னது? கண்காணி, கண்காணித்தல். அப்ப கண்காணிங்கிறது பிஷப் ஆங்கிலத்துல. அது கடைசியில பதவியா மாற ஆரம்பிச்சு. அவ யாரு கண்காணி? சபையை கண்காணிக்கிறதுக்காக
வேலைக்காரர்களாக கொண்டு வரப்பட்டவர்கள் அவருடைய ஊழியக்காரர்கள். அதனால அவர் தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த அவருடைய சபையை மேய்ப்பதற்கு ஊழியக்காரர்கள் எப்படி வச்சிருக்காராம்? கண்காணிகளாக வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப நல்லா கவனிங்க. அந்த சபை இப்ப நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் உள்ள போறேன். என்னன்னா அந்த சபை என்பது வாசிங்க 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு, நல்லா கவனிங்க, முக்கியமான வசனம். அந்த வீடு அல்லது குடும்பம், வீட்டுல எது இருக்கு? குடும்பம் இருக்கிறது. அந்த வீடு, அந்த குடும்பம் ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய். இப்ப அதுதான் நம்ம பின்னால பார்க்க போறோம். எப்படி அது குடும்பமா உருவாக போகுது, எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக உருவாக போகிறது, அந்த சபை என்பது என்ன, இதை நம்ம பின்னால பார்க்க போகிறோம். அந்த வீடு, அந்த குடும்பம், நல்ல கண்ணு இங்க பாருங்க, இங்க பாருங்க. முதல்ல அந்த குடும்பம் அப்படின்னா, ஒரு குடும்பம் என்பது எதன் மூலமாக? இவ குடும்பத்துல பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல கவனிங்க, பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகளுக்கு ஏன் சகோதர சகோதரிங்கிறோம்? ஒரு குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்றோம்? சகோதர அப்படின்னா கூட பிறந்தவங்க தான், கூடையில பிறகுல கூடதான் பிறந்தோம். எதுக்கு? சக உதிரத்துல பிறந்ததுனால சகோதர சகோதரி. சக உதிரம் அப்படின்னா ஒரே உதிரத்துல பிறந்ததுனால அவங்களுக்கு பேர் என்னது? சகோதர. அப்ப அந்த குடும்பம் அதுதான் தேவனுடைய சபை. அப்ப தேவனுடைய சபை என்பது குடும்பம் அப்படின்னா, இந்த ஏன் குடும்பத்துல வர்றாங்க, ஏன் சகோதர சகோதரியா வர்றாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரு உதிரத்துல பிறக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரே ஆவியானவரால, ஒரே வார்த்தையில வசனத்தின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு, நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய வசனம் இருக்கு, இப்ப நேரம் இல்லை, எல்லாத்தையும் பார்க்கணும்னா டைம் ஆயிடும். நீங்க பாத்தீங்கன்னா 1 பேதுரு 1 அதிகாரம் 23 பார்க்கிறோம், யோவான் 1 அதிகாரம் 13 பார்க்கிறோம். தேவனுடைய வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15, 16, 9 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2, 12, 15 தேவனுடைய ஆவியினால நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்ப ஆவியானவர் மூலமாக, அவருடைய வசனத்தின் மூலமாக, ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் மறுபடியும் பிறந்து அவருடைய குடும்பமாக, அவருடைய சபை, அந்த குடும்பம் தான் சபை. அப்ப அவருடைய குடும்பமாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா அந்த சபை என்பது தேவனுடைய குடும்பமும். வாசிங்க அடுத்து என்னது? அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபை. சத்தியத்துக்கு தூணு. நல்லா கவனிங்க, எதுக்கு தூணு? சத்தியத்துக்கு தூணு, ஆதாரமும். நல்லா கவனிங்க. அப்படின்னா அதனுடைய சபை எதுக்கு தூணா இருக்கணுமா? சத்தியத்துக்கு தூண். சத்தியத்தை பேசணும், சத்தியத்தை விலை பேசுகிற கடைசி காலத்துல வந்து இருக்கிறோம். சத்தியத்துக்கு விலகி கட்டுக்கதைகளில் சாய்ந்து போகும் பவுல் வார்த்தை கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். சத்தியத்தின்படி நடந்தார்கள் என்றால் அதை விட சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்லைன்னு யோவான் எழுதுறார். அப்ப பரலோகமே சந்தோஷப்படு. எப்ப அப்ப சபை சத்தியத்துல நிக்கல அப்படின்னா அது சபை அல்ல. எதுல நிக்கணும்? சத்தியத்துல நிக்கணும், வசனத்துல நிக்கணும். சபை சத்தியத்துல வசனத்தினால கட்டப்படணும். அப்படி கட்டப்பட்டால் அந்த சபை சிதைஞ்சு போகாது. ஒரு குடும்பம் அன்பினால கட்டப்பட்டு ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து எல்லாரும் ஒரே ஒரு மனம், அதாவது ஒரே காரியத்தை பவுல் எழுதுறார் கொரிந்தியர்ல, நீங்கள் ஒரே காரியத்தை குறித்து பேசவும் ஒரே காரியத்தை சிந்திக்கவும். அப்ப அந்த ஒருமனப்பாடு, ஐக்கியம், அன்பு அதனால கட்டப்பட்டால் அந்த குடும்பம் என்ன ஆகாது? சிதைஞ்சு போகாது. அதே போல சத்தியத்தினால கட்டப்பட்ட குடும்பம், சத்தியத்தினால கட்டப்பட்ட சபை,
அவ சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிற சபையாக, சத்தியத்தில் நிற்கிற சபையாக, சத்தியத்திற்கு தூண். தூண்னா என்னது? இப்ப இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து வருட பொழுது செங்கடலை கடந்து போது அவங்க ஜெயம் எடுத்ததுக்கு நினைவு தூண் நாட்டுறாங்க. அந்த காலத்துல தூணை நாட்டுவாங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு என்ன பண்ணா, இப்ப இது பாத்தீங்கன்னாக்க ஈஃபில் டவர், அது அந்த தேசத்தை உயர்த்தி பிடிக்கிறது. நல்ல கவனிங்க, ஈஃபில் டவர் அந்த தேசத்தை உயர்த்தி பிடி. இன்னைக்கு வரை உலகம் முழுவதும் அதை சொல்றாங்க. அதே போல இன்னைக்கு ஒரு கட்சிக்காரன் கொடியை ஏத்துறான். அப்ப தூணு, இப்ப தூண் எல்லாம் போட்டு அதனால என்ன பண்றான், கொடி கம்பத்தை வச்சுட்டு கொடியை ஏத்துறான். எதுக்கு கொடி ஏத்துறான்? உயரத்துல அந்த கட்சி அது உயர்த்தி பிடிக்கும். நல்ல கவனிக்க, அந்த கட்சி அது உயர்த்தி பிடி. அப்படின்னா சத்தியத்துக்கு தூணும். அப்படின்னா சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கிறதா சபை. சத்தியத்துக்கு தூண். அப்ப சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கிறது சபை. அதே நேரத்தில் ஆதாரம் பேஸ்மெண்ட். அப்படின்னா சத்தியத்தில் நிக்கிறது சபை. சத்தியத்துல நிக்கணும், சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கணும், அதுதான் சபை. ஹல்லேலூயா. நிறைய காரியம் இருக்கு. இப்ப எல்லாத்துலயும் உள்ள போறதுக்கு நேரம் இல்ல. இப்ப சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா இப்ப சபை என்றால் என்ன? இப்ப மூணாவது முக்கியமாக உள்ள போறோம். முக்கியமான காரியம் இப்ப ரெண்டும் நீங்க தெரிஞ்சுட்டா இப்ப மூணாவது புரிய வரும். என்ன அப்படின்னா இப்ப வாசிங்க, எபேசியர் எடுங்க, 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசி. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தாலே சமீபமானீர்கள். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வசனம் முக்கியமானது. இப்ப இதான் பேஸ்மெண்ட் இதான். இப்ப இத புரிஞ்சாதான் அடுத்து போக முடியும். இப்ப பவுல் எழுதுறாரு, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் அவருடைய இரத்தத்தினால நம்ம என்ன பண்ணிட்டோம், சமீபமாக வந்து. நம்ம தூரமா இருந்தோம்னா இன்னொரு கூட்டம், சமீபமா ஒரு கூட்டம் இருக்குது, அதனால தூரமா ஒரு கூட்டம். நல்ல கவனிங்க, இப்ப ரெண்டு காரியத்தை கொண்டு வர, கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவ இரத்தத்தாலே சமீபமானீர்கள். அடுத்து என்ன சொல்றாரு, அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும். அப்படின்னா ஒன்னு ஒன்ன குறித்து சொல்றாரு, நீங்கள் சமீபமாய், நம்ம தூரமாயிரும். நாமெல்லாம் எப்படி இருந்தோம், நம்ம ஆண்டவருக்கு சத்துருக்களாக இருந்தோம். பவுல் அதான் கொலோசியர்ல 1 அதிகாரத்தில் எழுதும்போது எழுதுவாரு, முன்னே நீங்கள் 20 வாசிச்சு பார்த்தா தெரியும். சொல்றாரு, முன்னே நீங்கள் அந்நியராக இருந்தீர்கள், உங்களுடைய துர்க்கிரியினால மனதுல சத்துருக்களாக இருந்தீர்கள். ஆண்டவருக்கு சத்துருவாக இருக்கும், ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. அப்ப முன்னால நாம இந்த உலகத்தின்படி நடந்த குடிச்சு வெறிச்சு இந்த உலகம் என்ன விரும்பிச்சு அதைப்படிதான் செய்துட்டு வந்தோம். ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் விட்டு நாம கிறிஸ்துவுக்கு சமீபமாக வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அப்ப நாம சமீபம் வந்துட்டா இன்னொரு கூட்டம் இருதரத்தாரே இருக்கிறார். அப்ப இன்னொருவர் யாரு சமீபமா இருந்து, யாரு? இஸ்ரவேல். அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட இனம். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் அவங்கள புறக்கணிச்சிருந்தாலும் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட இனம். கர்த்தர் அவர்களை தெரிந்து, இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்றாங்க, நாங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட, எங்களோட ஆண்டவர் இருக்கிறார். அதனாலதான் எல்லா யுத்தத்திலும் அவர்கள் ஜெயம் எடுக்கிறாருன்னா கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அந்த இது அவங்களுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் அவர்களை விட்டு விலகல. உலகத்துல மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை அவங்க தான் நடக்கிறாங்க. எல்லாம் எங்கன்னு கேட்டாக்க அவங்க சொல்லுவாங்க, வேற எங்கேயும் இல்லை, எல்லாம் வேதத்திலிருந்து நாங்க கண்டுபிடிச்சோம். அப்ப நிச்சயமா கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அப்ப ஒரு நாள் வரும், எப்ப அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. பவுல் அதை குறித்து ரோமர் எழுதுவார், எப்போ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க கடைசியில. அதுதான் தானியேல் எழுதுவார் 70வது வாரம். அதை குறித்து நம்ம பின்னால பார்க்கலாம், இப்ப முடியாது. சரி, நல்ல கவனிங்க. அப்ப முன்னே தூரமாய் இருந்த நாம், சமீபமாய் இருந்த இஸ்ரவேலர், இந்த இரு திறத்தாரையும், நல்ல கவனிங்க, இது புரிஞ்சாதான் அடுத்தது போக முடியும், புரியும் உங்களுக்கு. இரு திறத்தாரையும், இஸ்ரவேலரையும் புறஜாதியாக இருந்த நம்மையும் இரு திறத்தாரை ஒன்றாக்கி, இந்த இரு திறத்தாரும் சேரக்கூடாதபடி பகையாகி நின்ற நடுச்சுவரை
தகர்த்து. அப்படின்னா பகை ரெண்டு பேருக்கு சேரக்கூடாத ஒரு பகை. ஊர்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய இது பண்ணி வச்சிருக்கோம். அதாவது திருச்சியில ஒரு பெரிய கல்லறை இருக்கு. இது மேல் ஜாதி, அந்த பக்கம் கீழ் ஜாதி. ரெண்டுக்கு நடுவுல ஒரு சின்ன மதில், ஒரு 2 அடி இருக்கும் உயரத்துல ஒரு மதில். ஒரு சாமியார் பார்த்தார், ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னா மதில கட்டி வச்சிருக்காங்க. உடனே நைட்டா காலையில போய் அதை இடிச்சுட்டாங்க. இடிச்சா அவன் துண்டக்கான துணியக்கான துரத்தி அடிச்சு அந்த ஆள் நாட்டை விட்டே ஓடிட்டான். உடனே பிஷப் பார்த்தார், சின்னது அதுவாக இருந்துட்டு போயிருக்கும். கடைசியில ஏறத்தாழ ஒரு 7-8 அடி உயரத்துக்கு பெரிய மதில கட்டிட்டான். அதாவது இரவுல நைட்டு 12 மணிக்கு இவன் அவனாவது கல்லறையிலேருந்து எந்திரிச்சா அவனை பாத்திரக்கூடாது, அவன் எந்திரிச்சா இவனை பாத்திரக்கூடாது. அவ்வளவு பெரிய மதில், 2 பேருக்கு பிரிவினை. இதே போல ஒரு பிரிவினை சுவர் இருந்தது. அதுதான் எருசலேம் தேவாலயத்துல. எருசலேமுடைய தேவாலயத்துல என்ன சுவர் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு சைவக்காரங்க உங்களுக்கு தெரியும், அதே போலதான் தேவாலயம் கட்டப்பட்டது. அதை பார்த்து தான் இவன் காப்பி அடிச்சு அவனுடைய கோயிலை கொண்டு வந்தான். சரி, நல்லா கவனிங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் உள்முற்றம். அந்த உள்முற்றம் வரைக்கும் இஸ்ரவேல போகலாம். நல்ல கவனிங்க, உள்ள யார் போகலாம்? இஸ்ரவேல அது வரைக்கும் போகலாம், உள்ள போகலாம். ஆனா அதுக்கு வெளியில ஒரு சுவர் இருக்கும். இன்னைக்கு அதுதான் இந்து கோயில்ல பாத்தீங்கன்னா வெளியில சுவர், வெளிப்பிரகாரம் உள்பிரகாரம். அப்ப இந்த வெளி அந்த சுவர் அங்க இருக்கும். அது 6 அடிக்கு மேல கட்டப்பட்டிருக்கும். அப்படின்னா யாராவது புறஜாதிகள் வெளியில வரலாம், உள்ள வந்துடக்கூடாது. உள்ள வந்தான்னா அவன் மரணத்துக்கு பாத்திரம், கல்லால எரிஞ்சே கொண்டுருவான். இதுதான் உங்களுக்கு இருந்த சட்டம். அப்ப புறஜாதிகளும் இஸ்ரவேலரும் ஒன்றுக்கொன்று சேரக்கூடாத மதிலாக நின்ற அந்த தடை சுவரை தகர்த்து எழுதுகிறார். முக்கியமானது, அந்த 2 பேர் சேரக்கூடாது இருந்த அந்த தடை சுவர் இருக்குதே மதில், அதை தகர்த்து. எப்படி தகர்த்தாரு? ஏன்னா இவ 2 பேரும் சேரக்கூடாது தடையாக நின்ற முக்கியமான ஒண்ணு இருக்கு. அது என்னது? நியாயப்பிரமாண சட்டம். நியாயப்பிரமாண சட்டத்தை கடைபிடிச்சா உங்களுக்கு பரலோகம். நல்ல நியாயப்பிரமாண சட்டத்தை கடைபிடிச்சா உங்களுக்கு என்ன உண்டு? பரலோகம் உண்டு. ஆனால் நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. நாம புறஜாதிகள், நாமெல்லாம் யூதர்கள் அல்ல, நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தை அதனால சொல்றாரு, அந்த நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே ஒழித்து இந்த தடை சுவரை தகர்த்து, இது 2 பேருக்கு சேரக்கூடாம இருந்த நியாயப்பிரமாணம் இருக்குது, அதையும் சிலுவையில ஒழித்து, இரு திறத்தாரையும் அந்த சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால 2 பேருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணி, இரு திறத்தாரையும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக மாற்றினார். எழுதுறான். நீ வாசி பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா எப்படி அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரை ஒன்றாக்கி பகையாயின் பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகி நியாயப்பிரமாணம் இடையூறாச்சு. அப்ப அதையும் என்ன செய்கிறாரு? நம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இரு திறத்தாயை தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவார். அல்லேலூயா. அடுத்து இதை தெரிஞ்சாதான் அடுத்து போக முடியும். அப்ப இருவரையும், இஸ்ரவேலரையும் நம்ம புறஜாதிய நம்மையும் 2 பேரையும் ஆண்டவர் என்ன செய்தாரா? ஒரு சரீரமா மாற்றினார். எப்படி ஒரு சரீரமா மாற்றினார்? இப்ப வாசிங்க. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ல இருந்து வாசிங்க. சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்து சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும், இப்ப இந்த வசனத்தை அன்னலை மணிக்கு முக்கியமான, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் ஒரே ஆவியினால
ஞானஸ்நானம் பண்ண சரி, இப்ப நல்லா கவனி. இப்போ இங்க பாரு. பவுல் எழுதுறாரு, நாம் யூதராயினும் கிரேக்கர்னே அது புறஜாதிகள். அன்றைக்கு ஒருவேளை அன்னைக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா அடிமைகள் இருந்தான். நாம சுயாதீனர் அப்படின்னா உரிமை குடிமக்கள். இதை விட கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு நல்லா இருக்கும். நாம அடிமைகளா இருந்தாலும் உரிமை குடிமக்களாக. இப்ப நாம இந்த தேசத்துல வந்தோம். இந்த தேசத்துல ஒரு அடிமையை போலதான் முதல்ல கருதப்பட்டோம். ஆனால் இப்பொழுது நம்மை ஏற்றுக்கொண்டதுனால, சுயாதீனம் கொடுக்கப்பட்டதுனால நாம் இந்த தேசத்தினுடைய உரிமை குடிமக்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதா? அதே போல நாம யூதராயினும் கிரேக்க, இன்னைக்கு ஒருவேளை இருந்தா நீ அமெரிக்காவை சேர்ந்தவனா இருக்கலாம், ஆப்பிரிக்காவை சேர்ந்தவனா இருக்கலாம், இந்தியாவை சேர்ந்தவனா இருக்கலாம், ஜெர்மனியை சேர்ந்தவனா இருக்கலாம். நீ எந்த தேசம், எந்த மதம், எந்த மொழி, எந்த இனம், நீ யாராக இருந்தாலும் நல்ல கவனியே, நீ யாராக இருந்தாலும் சரி, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறாயோ அப்பொழுது அவருடைய ஒரு சரீரத்திலே இணைக்கப்படுகிறார். யூதர்களும் அதே சரீரத்துல இணைக்கப்படுறாங்க ஞானஸ்தானத்துல. புறஜாதிகளாகி நாமும் அதே சரீரத்தில் இணைக்கப்படுறோம். ஆப்பிரிக்காக்காரனும் அந்த சரீரத்துல தான், அமெரிக்காக்காரனும் அதே சரீரத்துல தான். அதனால பவுல் சொன்ன கிறிஸ்துவுக்குள் ஆண் பெண் என்ற வித்தியாசம் கூட இல்லை. எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரு சரீரத்துல வித்தியாசம் இருக்கா? நான் தாழ்ந்த ஜாதி, நான் உயர்ந்த ஜாதி சொல்ல முடியுமா? நான் கருப்பேன், நான் சிவப்பேன் சொல்ல முடியுமா? இல்ல. அப்படின்னா நல்ல கவனிங்க, இந்த வேறுபாடு இருந்தாலே, இந்த இன பாகுபாடு இருந்தாலே, ஜாதியினுடைய பாகுபாடு இருந்தாலே நிச்சயமா என்னுடைய இது பரலோகத்தில் உனக்கு இடமே கொடுக்க மாட்டார். ஏன்னா இவன் அங்க போய் ஜாதி சங்கத்தை ஆரம்பிச்சு என் ஜாதிக்கு தனி பரலோகம் கொடுறான்னு கேட்டாலும் கேட்டுருவோம். அதனால விட மாட்டேன். ஏன்னா இங்கே நம்ம ஒன்னா இல்லாம அங்க போய் ஒன்னா இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த பூமியில நாம யாராக இருந்தாலும் ஞானஸ்நானம் என்ற ஒன்றுல அவருடைய சரீரம். இப்ப அது நிறைய ஞானஸ்நானம் என்ன, நான் ஒரு வேளை இது 1ஆம் தேதி உங்களுக்கு இந்த காரியங்களை எடுத்து போய் சொல்லு. ஞானஸ்நானம் எப்படி ஞானஸ்நானத்துல ஒன்றாகிறோம், எப்படி அவருடைய சரீரத்துல ஒன்றாகிறோம். அப்ப ஞானஸ்நானம் என்பது என்ன, எப்படி நம்ம மனவாட்டியா மாற்றப்படுகிறோம், இதெல்லாம் நிறைய காரியம். சரி, இப்ப ஞானஸ்நானம் என்ற ஒன்றுல நம்ம அத்தனை பேரும் அவருடைய ஒரு சரீரத்தில் இணைக்கப்படுகிறோம். அப்படி இணைக்கப்பட்டாலும் 27வது வசனத்துல வாசிக்கிறோம், நாம ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாரும் எத்தனை பேர் கையை வைத்து காமிங்க பாக்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்க சரி. இப்ப நாம ஒவ்வொருவரும் தனித்தனியே ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேரும் தனித்தனி எப்படி இருக்கிறோம்? அவயவங்களாக, அவருடைய சரீரத்தை அவயவங்களாக இருக்கு. ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கு. இப்ப நான் கையா இருக்கலாம், காலா இருக்கலாம், தலையா இருக்கலாம், வாயா இருக்கலாம், மூக்கா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஒவ்வொரு அவயவத்துக்கு வேலை இருக்கா இல்லையா? ஒவ்வொரு அவயவத்துக்கு வேலை இருக்கா? ஒரு அவயம் செய்யறது இன்னொரு அவயம் செய்ய முடியாது. இப்ப கால் செய்யற வேலையை கை செய்ய முடியாது. ஆனால் ஒவ்வொரு அவயவத்துக்கு எப்படி வேலை இருக்கு, அதே போல எல்லாரும் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டது. எல்லாரும் ஊழியம் செய்ய இல்ல அப்படின்னா நீ அவருடைய அவயவே, நீ ஞானஸ்நானம் எடுத்தது இல்ல. நீ ஞானஸ்நானம் எடுத்திருந்த அப்படின்னா அவருடைய அவயவம்னா நீ ஏதாவது எல்லாரும் எல்லா ஊழியம் செய்ய முடியாது. இப்ப நான் செய்யறத நீங்க செய்ய முடியாது, நீங்க செய்யறத நான் செய்ய முடியாது. அப்ப எல்லாரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப எல்லாரும் ஊழியக்காரர்கள். அதனால கடைசியில் நம்ம ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக ஆள போகிறோம். அப்ப அதை மாத்திரம் சொல்றது இல்ல. அப்ப இந்த பூமியிலேயே அந்த ஆளுகை ஆரம்பிக்கிறது. இந்த பூமியிலேயே நாம் ஊழியம்
செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள். ஊழியத்தில் வித்தியாசம். சில போதக ஊழியர் இருக்கலாம், இது சுவிசேஷ ஊழியர் இருக்கலாம், மேய்ப்பருடைய ஊழியர் இருக்கலாம், சாதாரண அதாவது எவாஞ்சலைசேஷன் பண்ற ஊழியர் இருக்கலாம், போய் டிராக்ஸ் கொடுக்கிறது அல்லது கூட்டு வர்றது, எந்த ஊழியமாக இருக்கலாம், எல்லாமே ஆண்டவருக்கு செய்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருமே ஊழியக்காரர்கள். இப்ப வாசிங்க பாத்தீங்கன்னா ரோமர் 12:4-5 கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரே சரீரமாக எழுதுறார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கொலோசியர் 1 கொரிந்தியர் 10:16-17 ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக மாற்றப்படுகிறோம். ஒரே அப்பமும் அப்படின்னா இப்ப திருவிருந்துல எத்தனை அப்பத்துல பங்கு கொள்றாங்க? ஒரே அப்பத்துல பங்கு. நாம் அத்தனை பேர் ஒரே அப்பமாக. நல்ல கவனிங்க. இப்ப நம்ம இலங்கையிலிருந்து இங்க வந்திருக்கோம். கொஞ்சம் கேள். இலங்கையிலிருந்து வந்திருக்கோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஏரியா, ஒவ்வொரு இனம், ஒவ்வொரு இதுல வந்திருக்கோம். ஆனால் இங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னா ஒரே திருவிருந்துல பங்கு கொள்ள போகுது. நம்ம அத்தனை பேரும் ஒருவேளை வெவ்வேறு ஜாதியில, வெவ்வேறு இனத்துல, வெவ்வேறு சூழ்நிலையில, ஒண்ணு கத்தோலிக்கா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், எப்படியே வந்திருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் ஒரு அப்பத்துல பங்கு கொள்ளும் பொழுது நாம் ஒரு அப்பமாக மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு அப்பமாக. அப்ப அதுக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? வித்தியாசமே இருக்கக்கூடாது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா எபேசியர் 4:11 சீக்கிரம் வாசி. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாக. நல்ல கவனிங்க. பூரண நிலைக்கு வரணும். அதுதான் நான் முதலே சொன்னேன். பூரண புருஷராகும்படிக்கு நாம இன்னும் குழந்தைகளாவே இருக்கக்கூடாது, குழந்தையாவே மாறிடக்கூடாது. என்ன வரணும்? பூரண நிலைக்கு கடந்து வரணும். பூரண புருஷராகும்படிக்கு அவ பூரண நிலைக்கு வருகிற பொழுது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தினுடைய வேலைக்காக. நல்ல கவனிங்க, நல்ல கவனி, கொஞ்சம் கவனிங்க. இப்ப பாரு, முக்கியமானது. இப்ப முதல்ல இருதரத்தாரை ஒன்றாக்கினார் பார்த்தோம். எப்படி ஒன்றாக்கினார்? ஞானஸ்நானத்துல ஒன்றாக்குகிறார். இப்ப ஒன்றாக்கி இப்ப என்ன சொல்றாரு? கடைசியில அத கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் கூட. இப்ப சரீரம் 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 பார்த்தோம். ஒரு சரீரம் ஒரு சரீரம் பார்த்தோம். இப்ப பவுல் எழுதுறாரு, அந்த சரீரம் தான் சபை. எந்த சரீரம்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்படின்னா ஏற்கனவே அந்த சரீரம் எப்படி உருவாக்கப்படுகிறது? ஒவ்வொருவரும் தனித்தனி அவயவமா இருந்தாலும் நாம் அத்தனை பேரும் அவருடைய சரீரத்தில் ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் என்ன செய்யப்பட்டோம்? ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு சரீரமாக இணைக்கப்பட்ட அந்த சரீரம் தான் சபை. அப்படின்னா என்ன அது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதான் முக்கியமானது, கடைசியில பார்க்க போறோம். அப்ப அந்த சரீரமாகிய சபை வாசிங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகத்தான் அவர் சிலுவை அந்த 5 விதமான ஊழியங்களை அதுக்காக வச்சிருக்காங்க. 5 விதமான அப்போஸ்தல ஊழியமா இருக்கலாம், தீர்க்க தரிசன ஊழியமா இருக்கலாம், சுவிசேஷ ஊழியம், போதக மேய்ப்பர், எல்லாமே அவருடைய சரீரமாகி அந்த சபைக்கு. ஒவ்வொரு சபையிலும் எல்லா ஊழியமும் இருக்கணும். எல்லா ஊழியம் 5 விதமான ஊழியமும் ஒவ்வொரு சபையிலையும் காணப்படணும். அப்ப அவருடைய சரீரமாகிய சபைக்கு 5 விதமான ஊழியங்களை என்ன செய்கிறாரு? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரி, கொலோசியர் எடுங்க, முதல் அதிகாரம் 23 வாசி. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. நல்ல கவனிங்க. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு என்றே பவுலாகிய நான்
ஊழியக்காரனாக இருக்கிறேன். வாசி. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தமும் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. நல்ல கவனிங்க. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடு அனுபவிச்சதுல பவுல போல யாருமே அவளை பாடு அனுபவிச்சது இல்ல. அவனை தெரிந்து கொள்ளும் பொழுது எனக்காய் இவ்வளவாய் உபத்திரவப்பட வேண்டும் என்று உபத்திரவத்தின் மத்தியில தெரிந்து கொண்டான். இயேசு எத்தனை முறை அடிக்கப்பட்டார்? எத்தனை முறை? ஒரு தடவை தானே. 39னா 40க்கு 1 குறைய, 40னா முழுமையாயிடும். அதனாலதான் 40க்கு 1 குறைய 39. அதுதான் உங்களுக்கு கணக்கு. அப்போ எத்தனை தடவை பவுல்? எத்தனை தடவை? வீட்டுல போய் கண்டுபிடிங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க் வீட்டுல போய் கண்டுபிடிங்க. எத்தனை முறை அடிக்கப்பட்டார்? கொரிந்தியர்ல எழுதியிருக்கோம். வீட்டுல போய் கண்டுபிடி. எத்தனை முறை அடிக்கப்பட்டார்? மிலாற்றினால் அடிக்கப்பட்டார், கல்லெறியுண்டார், கப்பல் சேதத்துல இருந்தார், கல்லால் எரிஞ்சு போட்டு போயிட்டாங்க, செத்துட்டாங்க. கடைசியில கூட இருந்த சீசலும் ஓடி போயிட்டாங்க. ஓடி போனவங்கள்ட்ட இவரே எழுந்து போய், ஏப்பா இப்படி உபத்திரவத்தின் மூலமா தான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். அவர் போல பட்ட பாடு. அதனாலதான் இப்ப எழுதுறாரு. இப்ப வாசிங்க. உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற பாடுகள் இருக்குதே, அதன் நிமித்தமாக இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் அனுபவிக்கிற பாடு எதுக்காக அப்படின்னா, அவருடைய உபத்திரவங்கள் பட்டாரே, அதுல இன்னும் என்னென்ன குறைவு இருக்குதோ அதை அவருடைய மாமிசமாகிய அவருடைய சரீரமாகிய சபைக்காக நான் என் மாமிசத்துல நிறைவேற்றுகிறேன். அப்ப அவருடைய சரீரமாகிய சபைக்காக, அந்த சரீரம் என்ன, அந்த சபை என்ன, அதுதான் நீ பார்க்க போற. அப்ப அவருடைய சரீரமாய் சபைக்காக நான் என் மாமிசத்துல நிறைவேற்றுகிறேன். வாசிங்க. அது 26 வாசிங்க. அது நல்ல உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட அந்த உத்தியோகம் இருக்குது. நான் அந்த உத்தியோகத்தின் கொடுக்கப்பட்ட வேலை, உத்தியோகம் அப்படின்னா வேலை, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையின்படி நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன். எதுக்கு? அவருடைய சரீரமாகிய சபைக்கு நான் ஊழியக்காரன். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சரீரமாகிய சபைக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். இப்போ வாசிங்க. அதுல கொலோசியர்ல 18 வாசிங்க. அதுல 18. இப்ப நல்லா கவனிங்க. சரீரம் யாருடையது? கர்த்தருடைய. அவருடையதான சரீரம். அந்த இது என்னது? அதாவது சரீரத்துக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து தான் தலை. சரீரம் அவருடையது, தலை யாருடையது? சரீரம் அவருக்கு தானே. அப்ப அவருடையதானே தலை. அப்ப சரீரம் தான் சபைனா, சபைக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து தலை. சபைக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். வாசிங்க. எபேசியர் வாங்க. முதல் அதிகாரம் 22, 23 சீக்கிரமா. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இன்னொரு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல எபேசியர் 5:23 வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல. நல்லா கவனிங்க. யாரு? கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறது. இப்ப கொஞ்சம் அப்படி மாத்தி வாசி. புருஷன் மனைவிக்கு அப்படியா? உண்மையா இல்லையா? என்ன சொல்லுங்க? புருஷன் மனைவிக்கு தலையா, மனைவி புருஷனுக்கு தலையா? சில இடங்கள்ல மனைவி கிழிச்ச கோட்டை புருஷன் என்ன செய்யக்கூடாது? ஆண்டக்கூடாது. அப்படியே இருக்கும் சில வீடுகள்ல. ஆனா வேதம் சொல்லுது புருஷன் தான் மனைவிக்கு
தலை. அப்படின்னா எப்படி ஒரு மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறார், அதே போல அவருடைய சபைக்கு அவர் தான் தலையாக. அவருடைய சரீரம் ஒன்னா பலவா. சீக்கிரமா முடிக்க போறோம். முக்கியமான கடைசி உங்களுக்கு கேட்க, இயேசு கிறிஸ்து சரீரம் ஒன்றா பலவா? ஒண்ணுதானே. அவருடைய சரீரம் ஒண்ணுதான். அந்த சரீரம் தானே சபை. அந்த சரீரம் தான். அப்ப சபை எத்தனை? ஒண்ணுதானே. இப்போ உலகத்துல கோடிக்கணக்கில் இருக்கிறது இல்ல. ஒவ்வொருவரும் தனித்தனியா அவயவம். ஒவ்வொரு சபையும் அவயவம்னு சொல்லல. பவுல் அப்படி எழுதவே இல்ல. ஒவ்வொருவரும் தனித்தனியே அவயவம். அவை உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான சபைகள் என்ன? இந்த சத்தியத்தை ஒழுங்கா எல்லா சபைகளையும் என்னைக்கு புரிந்து கொள்ளுகிற அன்னைக்கு ஒரே மேய்ப்பனு ஒரே மந்தை உருவாகும். ஆமென். நல்லா கவனிங்க. எல்லாம் இருந்தாலும் இப்போ ஒரு வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 2 ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2:18 கடைசி வசனம். இந்த கண்ணால காண்கிறது எல்லாம் அநித்தியம், இந்த கண்ணால காணாதது மாத்திரம்தான் நித்தியம். அப்படின்னா காண்கிற, நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல காண்கிற எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்படின்னா கண்ணால காண முடியாத மாத்திரம்தான் என்னது? நித்தியம். அப்படின்னா காண முடியாத ஒன்று. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. முக்கியமான சொல்ல போற அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு இந்த கண்ணால காண முடியாத ஒரு அதரிசனமான சபையை அவரே கட்டி வருகிறார். அவரே கட்டி வருகிறார். அவர்தான் அதுக்கு அஸ்திவாரம். அவர்தான் அதை கட்டுறது. அந்த சபையை அவர் மட்டும்தான் கட்டுகிறார். ஆனால் யாரை கொண்டு கட்டுகிறார் என்றால் அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு. அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா சபைகளும் அந்த ஒரு சபையை கட்டுகிற ஊழியங்கள். அப்படின்னா இங்கே நம்மை கொண்டு வந்து ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாக நம்மை கொண்டு வந்து பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு எல்லாரும் ஒவ்வொருவரும் கட்டப்பட்டு யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அத்தனை பேரும் பரிசுத்தமாக்கப்பட்ட அத்தனை பேரையும் அனுதினமும் ஆண்டவர் அவருடைய சபையில கொண்டு போய் சேர்க்கிறார். இதுல சேர்ந்தால் அல்ல, அவருடைய சரீரமாகிய சபையில நாம் இணைக்கப்படணும். அப்படிதான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப அந்த சரீரமாகிய சபை கண்ணால காண முடியாது. அது அதரிசனமானது. அது ஒரே சபை. இங்க உள்ளவங்களை இங்க ஊழியக்காரன் அங்க விட மாட்டார். ஏன்னா இவருக்குரிய எல்லா ஆசாவாசி ஏதாவது காரியம் அதுக்குள்ள வந்துடும். அதனாலதான் இவங்களை இங்கேயே வச்சுட்டு இந்த ஊழியங்களை எல்லாம் எடுத்து யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறார்களோ அனுதினமும் அவருடைய சபையில கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த அதரிசனமான சபை ஒன்று. அந்த சபை தான் கடைசி வரை நிற்க போகிறது. அந்த சபை தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. நல்ல கவனிங்க. அந்த சபை, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த சபைகள் எல்லாமே அழிந்து போயிடும். காண்கிறது எல்லாமே என்ன ஆயிரும்? அழிவு. அந்த சபை வெளிப்படும் பொழுது இது இல்லாம போயிடும். இது இருக்காது. பரம எருசலேம் பரலோகம். இந்த எருசலேம் நிழல். நிழல் மறைஞ்சு போயிடும். நிஜம் வெளிப்படும் போது. அதே போல நிஜமாகிய சபை வெளிப்படும் பொழுது நிழலாகிய இந்த எல்லாமே மறைஞ்சு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நிஜம்தான் முக்கியம். நிஜம்தான் முக்கியம். அப்ப அது அவருடைய அதரிசனமான சபை. அது அவர் தான் கட்டுறாரு. அவர் தான் அதுக்கு அஸ்திவாரம். கொண்டு போய் சேர்க்கிறதும் அவர் தான். அப்படின்னாலும் இப்ப கடைசியா முடிக்க போற வாசிங்க. அதே பேசியல கீழே வாங்க. 5ஆம் அதிகாரத்துல கீழே வாங்க. 31, 32 வாசிங்க. மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. இப்ப நல்ல கவனிங்க.
முக்கியமான, இப்ப கடைசி முடிக்க போறோம். இத கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப ஒரு புருஷன் மனைவி 2 பேரும் இணைக்கப்படுகிற, உடன்படிக்கை செய்யப்படுகிற, ஞானஸ்தானத்துக்கு பின்னால உங்களுக்கு புரியும். அப்ப உடன்படிக்கை செய்கிற ஒரு காரியத்தை கொண்டு வர்றார். என்னன்னா, நல்ல கவனிங்க. கல்யாணத்துல எல்லாரும் கல்யாணம் என்ன உடன்படிக்கை செஞ்சீங்க சொல்லுங்க பாருங்க. அவருக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாம் சொன்னவொடனே ஞாபகம் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஞாபகம் இது எல்லாம் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கல்யாண நேரத்துல வேற உலகத்துல இருப்பாரு. அதனால இதெல்லாம் ஞாபகமே. நல்ல கவனிங்க. இனி கல்யாணத்துக்கு போனீங்கன்னா இதுதான் உடன்படிக்கை. தாலியோ மாலையோ உடன்படிக்கை, அது கல்யாணம் இல்லை. 2 சரீரம். நல்ல கவனிங்க. இந்த உடன்படிக்கை முடிஞ்ச உடனே ஊழியக்கார சொல்லுவா, இனி நீங்கள் இருவர் அல்ல ஒரே. எப்படி? தாய் பிள்ளையினாலும் வாய் வயிறு வேற. எங்கோ பிறந்த ஒரு ஆண், எங்கோ பிறந்த ஒரு பெண், 2 பேரும் உடன்படிக்கை செய்யற பொழுது எப்படி ஒரு சரீரமா மாற முடியும்? அடுத்து சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? அதுதான் ஒழுங்கா நம்ம கேளுங்கன்னு பாரு. கல்யாணத்துக்கு போனீங்கன்னா கேளு. தேவன் இணைத்தத யார் இணைக்கிறது? யார் உடன்படிக்கை செஞ்சது? இங்க 2 பேர் உடன்படிக்கை செய்யறாங்க திருமணத்துல. ஆனா தேவன் ஒரு சரீரமா இணைக்கிறார். அதே போல ஞானஸ்தானத்துல நீங்க உடன்படிக்கை செய்யறீங்க. நல்ல கவனிங்க. நீங்க உடன்படிக்கை செய்யறீங்க. அதுதான் பவுல் எழுதினாரு. ஆனால் ஆவியானவர் நம்ம எல்லாம் அவருடைய சரீரத்துல கொண்டு போய் இணைக்கிறார். அதான் யூதராயினும் கிரேக்கராயினும் ஒரே ஆவியினால ஒரு சரீரத்துல இணைக்கப்படுகிறோம். அப்ப ஆவியானவர் ஒரு சரீரத்துல கொண்டு போய் இணைக்கிறார். நாம உடன்படிக்கை செய்கிறோம். இத சொல்லிட்டு சொல்றாரு, இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியம் எப்படி நடக்குது யாருக்கு தெரியாது. இப்ப 2 பேரும் கணவன் மனைவி, புருஷன் மனைவி 2 பேரும் தனிதான், ஒன்னா இல்ல, தனி சரீரம். ஆனா 2 பேரும் ஒரே சரீரம். எப்படி அவர்கள் இருவர் ஒரே சரீரமா மாறுகிறார்கள்? இது ரகசியம். அப்ப தேவன் இணைக்கிறார். அதே போல அவருடைய மனவாட்டியாகிய சபை அவருடைய சரீரத்தில் இணைய போகிறது. அல்லேலூயா. அவருடைய சரீரத்தில் அவருடைய மனவாட்டியாகிய சபை இணைய போகிறது. அதனாலதான் இது ரகசியம் அப்படிங்கிறது. அதனால அந்த சபையை வாசிங்க. அதுக்கு மேல 56 27 தாம் அதை திருவசனத்தை கொண்டு இப்ப இவ்வளவு நேரம் உங்களை வசனத்தின் மூலமாக என்ன செய்யறாரு? இந்த காரியங்களை எல்லாம் விளங்க பண்ணுகிறாரு. இதெல்லாம் விளங்க பண்ணி தண்ணீர் முழுக்கினால் ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்ம எல்லாம் என்ன செய்கிறாரு? சுத்திகரிக்கிறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு. அதன் பிறகு வாசிங்க. கொஞ்சம் கூட கரை திரை முதலான அப்பழுக்கில்லாத பரிசுத்தமுள்ள மகிமையுள்ள மனவாட்டியா, அவருக்கு முன்னால் நிற்க தகுதியுள்ள மனவாட்டியா. அப்ப அவர் உருவாக்குகிற அந்த மனவாட்டியாகிய சபை பரிசுத்தம் உள்ள, அப்பழுக்கு இல்லாத, கொஞ்சம் கூட கரை திரை இல்லாத நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். இப்ப அவருடைய சரீரமாகிய சபையில் இணைக்கப்பட்டாலும் அது வெறும் நிச்சயதார்த்தம் மட்டும்தான். நிச்சயதார்த்த திருமணம் ஆகாது, நிச்சயம் பண்ணப்படும். அவ்வளவுதான். நல்ல கவனிங்க. பூமியில நிச்சயம் பண்ணப்படும். நிச்சயதார்த்தம் தான். நிச்சயதார்த்த கல்யாணம் நிச்சயம் முடிஞ்ச வச்சு ஒரு 6 மாசம் இருக்குது. மனவாட்டி அப்பா எல்லாம் முடிஞ்சு, நான் எவனோடையும் சுத்துவேன் அப்படின்னு போனா கல்யாணம் என்ன ஆயிரும்? நின்று போயிடும். அதே போல நாம இப்ப இணைக்கப்பட்டாலும் மரண பரியந்த உண்மையாயிருந்தால், மரண பரியந்த நம்ம காத்து கொண்டால், அதான் கடைசி. மரண பரியந்த நம்முடைய அவரோடு கூட இருக்கிற அந்த உறவை காத்து கொண்டால், அப்ப கடைசி வர அந்த திருமணம் வர அந்த மணவாட்டி நியமிக்கப்பட்ட மனைவி புருஷனுடைய சரீரத்தில் இணைக்கப்படுகிற அந்த நாள் வர அவ எப்படி இருக்கணும்? பரிசுத்தமுள்ள, அப்பழுக்கு இல்லாத இருந்தா தான் இவன் என்ன செய்வான்? அவளை மனைவியா ஏற்றுக்கிறோம். அதே போல அவருடைய திருமணம் அங்க நடக்க போகிறது. அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்.
அங்கதான் திருமணம் நடக்க போகுது. அப்ப பூமியில நிச்சயம் பண்ணப்படுகிறோம். மரண பரியந்த நம்ம பார்த்து கொண்டால், மரண பரியந்த உண்மையா இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. பாட மட்டும் போதாது, கடைசி வரை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். அவருக்கு பிரியமுள்ள சாட்சியா அந்த பூமியில கடைசி வரை அவருடைய பரிசுத்தம். கடைசி நிறைய காரியம் இருக்குது, இப்ப எல்லாம் நேரம் இல்லை, அதனால முடிக்கிறேன். நிச்சயமா கர்த்தர் அவருடைய பரிசுத்தமுள்ள சபையாக நம்ம எல்லாம் கட்டி வருகிறார். இப்ப இந்த காரியங்கள் நம்ம அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு, சபைனா என்ன, எந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும், எந்த சபைக்காக பூமிக்கு ஆண்டவர் வரப்போகிறார், இதெல்லாம் இதுல எழுதியிருக்க. தயவு செய்து நீங்க வாங்கி வாசி. எத்தனை பேருக்கு ஒருவேளை நாங்க உடனே வெளிக்கிட வேண்டி இருக்குது அடுத்த இடத்துக்கு, அதனால வேணுங்கிறவங்க நீங்க கையை உயர்த்தினா நான் பாஸ்வேர்டு கூட புக்கை கொடுத்துருப்போம். ஏன்னா அங்கேயும் போய் கொண்டு போக வேண்டியிருக்குது, கொஞ்சம் தான் இருக்கும். அதனால ஒரு வேளை அது பிறகு கிடைக்கலைனாக்கும் கஷ்டமாயிடும். அதுக்காக கொஞ்சம் கொடுத்துட்டு போகிறேன். ஒருவேளை நீங்கள் எத்தனை பேர் வேணும்னு கையை உயர்த்தினா கொடுத்துட்டு போகிறேன் ரெடியா. ஆனால் நீங்கள் வாங்கி வாசிக்கிற பாரு, கொஞ்சம் கையை உயர்த்துங்க. ஒரு புக்கு இல்லையா? மூணும் சேர்த்து வாங்க. அட்லீஸ்ட் நான் இங்கே தயவுசெய்து நான் என்ன சொல்றேன்னாக்கும், நீ வாங்கி மற்றவங்களுக்கு கொடுங்க. எப்படியாவது கத்தோலிக்கர்கள் மற்றவங்களுக்கு நீங்க முதல்ல எல்லா காரியத்தையும் அறிஞ்சுக்கணும், அவங்களுக்கு கொடுங்க. எப்படியாவது கொடுக்கிற போது அது ஒன்றும் அவ்வளவு வேலை இல்லை. அதனால கொடுக்கிற பொழுது நிச்சயமாக அந்த ஆத்துமா ஒரு நாள் ரசிக்கப்படுகிற பொழுது அந்த ஆத்துமாவுக்கு ஒருவேளை இந்த புத்தகத்தை நீங்க கொடுத்ததுனால அது ரசிக்கப்படும் பொழுது உங்களுடைய கைமாறு பரலோகத்துல கொடுக்கும். ஆமென். கர்த்தர் அந்த ஆத்மாவுக்குரிய அந்த பிரதிபலனை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அதனால வாங்கி தயவு செய்து நீங்க கொடுங்க, மற்றவர்களும் கொடுங்க. வாங்கி முதல்ல நீங்களும் வாசிங்க, வேற இல்லை அப்புறம் போயிட்டா அது கிடைக்காது. அதனாலதான் நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், எப்படியாவது நீங்க வாங்கி வாசிங்க. ஒரு சில புத்தகம் நான் கொடுத்துட்டு போறேன். இந்த ஒருவேளை CD வேணாலும் நீங்க வாங்கிக்கோங்க. இது 5 யூரோ தான். நீங்க வாங்கி வாசித்து இந்த காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆமென். ஹல்லேலூயா. செவ்வாய்க்கிழமையும் பைபிள் ஸ்டடி கொஞ்சம் நீங்க கற்றுக்கொள்ள விரும்புறவங்க தயவு செய்து வாங்க. விரும்பாத பத்தி பரவாயில்ல, விரும்புறவங்க நீங்க வாங்க. நிச்சயமாக வேதத்தை அதிகமாக நீங்க கற்றுக்கொள்ளுகிற பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில இன்னும் ஆண்டவருக்குள்ளாக வளர்வதற்கு அது ஏதுவாக மாறும். ஆமென். கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனை அங்கே இருக்கிறேன்.